அண்ட் வெல்கம் டு சேனல். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது கருப்பா இருந்துட்டு இந்த அளவுக்கு என்னோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணி ஃபேரா வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடரை 4.5 years வந்து யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு அது செம்ம ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த என்னவே இந்த அளவுக்கு மாத்தி இருக்கு. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு சூப்பரா ரிசல்ட்ஸ் கொடுத்தனால நான் இந்த பாத் பவுடரை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸாவே வந்து மாறிட்டாங்க. பிகாஸ் அவங்க எல்லாருக்குமே செம்ம ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் குவிக் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட கஸ்டமர்ஸ் காமனா கொடுக்க ரிவ்யூ என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு 2 daysல டிஃபரன்ஸ் தெரியுது, ஃபர்ஸ்ட் யூஸ்ல டிஃபரன்ஸ் தெரியுது, 3 days தான் ஆச்சு கலர் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது, 4 days தான் ஆச்சு. இந்த மாதிரி ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் கிடைச்ச மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட டேன் வந்து ரொம்ப சீக்கிரமா கியூர் ஆயிருக்குன்னு இருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு டார்க் நெக் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அது நான் வந்து கியூர் பண்ணேன் அவங்களோட பாத் பவுடர் வச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஆல் ஓவர் பாடியே வந்து நல்லா ஃபேர் ஆயிருக்கு, எனக்கு கையில இருந்த கருப்பு போயிருக்கு. அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ரிவ்யூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து வைட்டன் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க வந்து எனக்கு இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் என்னோட கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் செக் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் கம்யூனிட்டி டேப் செக் பண்ணி பாருங்க. அங்கே வந்து என்னோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது நீங்கள் அதை ரீட் பண்ணும்போது நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நீங்களே ரீட் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா? பிகாஸ் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க வாங்குறதுக்கும், ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணிட்டு, அதாவது கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ்லாம் செக் பண்ணிட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தாராளமா என்னோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ்லாம் வந்துட்டு என்னோட யூடியூப் சேனல் கம்யூனிட்டி டேபை செக் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்க. இந்த பாத் பவுடர் பொறுத்த வரைக்கும் இதுல எந்த விதமான கெமிக்கல்ஸ் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃபிராக்ரன்ஸ் கிடையாது, 100% நேச்சுரல் ப்ராடக்ட், எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வந்து வராது. இது வந்து பாத்தீங்கன்னா லேப் டெஸ்டட் ப்ராடக்ட். ஸோ நீங்க பயப்படாம வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். 10 வயசுல இருந்து யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது நானே என் கைப்பட செய்யற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதனால வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. எல்லாமே ஹை குவாலிட்டி இன்கிரியன்ஸ்ல வச்சு நான் வந்து செய்யறேன். இது எவ்வளவு நாள்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து உங்களால வித்தின் 1 monthல இருந்தே ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இந்த பாத் பவுடர் உங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்க ஹோல் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்க ஃபேஸ்க்கு தனியா ஒரு ப்ராடக்ட், பாடிக்கு தனியா ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேணாம். ஒரே ப்ராடக்டே போதும். உங்களோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டேன் ரிமூவ் பண்றதுக்கு, டார்க்னஸ் ரிமூவ் பண்றதுக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம உங்க ஃபேஸே நல்லா வந்து ஒயிட்டா சேஞ்ச் பண்றதுக்கு, உங்க ஹோல் பாடியை வந்து ஒயிட் ஆக்கிறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஜென்டிலான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் அவங்களோட ஸ்கின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், ரொம்ப ஜென்டிலா இருக்கும். ஸோ அதனால பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற எந்த ப்ராடக்ட்டுமே கண்டிப்பா குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணவே கூடாது. முக்கியமா கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி எந்த ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்களோட ஸ்கின் வந்து அதை வந்து டாலரேட் பண்ணாது, ரொம்ப பேடா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னுமே ரொம்ப ஸ்கின் வந்து கருப்பா டார்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கெமிக்கல் ப்ராடக்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்னோட பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஒயிட்னிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃபிராக்ரன்ஸ் கிடையாது, ஹை குவாலிட்டி இன்கிரியன்ஸ் வச்சு மட்டும் தான் வந்து பண்ணிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ப்ராடக்ட். ஓகேங்களா? இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால வித்தின் 1 monthல இருந்து ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இது நீங்க அதாவது உங்க குழந்தை சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்து யூஸ் பண்ணிட்டு வரையே அவங்க வளரையே ரொம்ப கலரா ஃபேரா தான் வந்துட்டு வளருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்க வந்து அவங்க குழந்தையோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோ கொடுக்கறதுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்னிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்லை பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்க்ரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியே போறோம், இல்ல வந்து எங்கேயாச்சும் முக்கியமான ஒரு பிளேஸ்க்குலாம் போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து மேக்கப் வந்து போடுவோம். அப்படி இல்லாம இப்போ சில பேர்ல வந்து வீட்டில் இருக்கும் போதே பிரசன்டபிளா இருக்கணுன்றதுக்காக இந்த காம்பாக்ட் பவுடர், சம்டைம்ஸ் வந்து பிபி கிரீம், சிசி கிரீம் அப்படிலாம் வந்து போடுவோம். அந்த மாதிரி நீங்க எதுவுமே வந்து போட்டு தான் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் கலரை வந்து நல்லா வந்து பிரைட்டா காமிக்கணும், ஃபேரா காமிக்கணும், ஒயிட்டா காமிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெமெடி வந்து ஷேர் பண்றேன். இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து உங்களோட மேக்கப்புக்கு பெஸ்ட் அல்டர்னேட்டிவா வந்து இருக்கும். ஸோ நீங்க மேக்கப்புக்கு பதிலாக இந்த ஒரு ரெமடியை வந்துட்டு கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேக்கப் போடுற அந்த சூழ்நிலையே உங்களுக்கு வராது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் வந்து மேக்கப்பே வந்து மோஸ்ட்லி போட மாட்டேன். மேக்கப் இந்த சென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பேபி பவுடர் போட்டு செட் பண்ணாலே எனக்கு அது மேக்கப் தான், அவ்வளவுதான். ஏன்னா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்கப்பை விட ஸ்கின் கேர்ல அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னும் குட்டா வந்து
இருக்கு. அப்படி இல்லாம நான் வந்து எதுவுமே கண்டுக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து நானும் மேக்கப் போட்டு தான் என்னோட ஸ்கின்னை வந்து பிரைட்டாவோ ஃபேராவோ வந்து காமிச்சிக்க முடியும், இல்லைன்னா காமிச்சிக்க முடியாது. ஸோ அதுதான் அந்த டெக்னிக் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஓகேங்களா, நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதுதான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். இந்த ஒரு ரெமெடி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட அந்த அன்இவன் ஸ்கின் டோன்லாம் கியூர் ஆகி உங்களோட ஸ்கின் வந்து வைட்டன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க உங்க ஃபேஸ்க்கு கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது நிஜமா சொல்றேன், நல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் பிரைட் அண்ட் ஃபேரா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்து இது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் முல்தானி மிட்டி பவுடர் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பியூராக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் பனானா வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, குட்டியாக இருந்தால் போதும். அதை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க. நல்லா வந்து அந்த பனானாவை மேஷ் பண்ணிக்கோங்க. அந்த முல்தானி மிட்டி பவுடர் கூட இந்த பனானா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா பிளெண்ட் ஆகணும். நீங்கள் வந்து தண்ணியோ ரோஸ் வாட்டரோ மில்கோ எதுவுமே ஆட் பண்ணுவாங்க, அந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் போதும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே அந்த பனானா இருக்கக்கூடிய அந்த லிக்விடியாக இருக்கும் தெரியுமா, அதுவே வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடும். ஓகேங்களா, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸை க்ளீனாக ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு க்ளீனான ஸ்கின்ல இதை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களோட சீக்ஸு, நெத்தி, அதுக்கப்புறம் வந்து சின், அப்புறம் நோஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் கண சுற்றி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ஃபேர்னஸ் வந்து கிடைச்சிருக்கும். இன்ஸ்டன்டா ஸ்கின் வைட்டான மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, பிரைட்டான மாதிரி கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. பிகாஸ் எனக்கு இது ஒன்ஸ் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து வாவ் என்னடா இது ஸ்கின் சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து தோணும். இது நீங்க டெய்லிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் முல்தானி மிட்டி வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கி விட்டுரும் சம்டைம்ஸ். ஓகேங்களா, அதனால வந்து நீங்க டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணாலே வந்து போதும், சூப்பராக இருக்கும் ஸ்கின். நீங்கள் மென்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனாக இருந்தாலும் இந்த ஒரு ரெமடியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். இது வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கோங்க. பிகாஸ் முல்தானி மிட்டி அது வந்து ஒரு கிளே தானே. ஸோ அதனால நம்மளோட ஆயிலை வந்து அன்வான்டான ஆயிலெல்லாம் வந்து ஸ்ட்ரிப் அவுட் பண்ணும். ஸோ அதனால வந்து இங்கே இந்த ஒன்ஸ் இந்த ஒரு ரெமடி யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின்னுக்கு, உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாய்ஸ்சரைசர் எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிளம்பி பாய்.